வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை கோர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கமாண்ட் இன்ஜெக்ஷன். ஓகே, ஸோ கமாண்ட் இன்ஜெக்ஷன் வந்து ஒரு சீரியஸான கிரிட்டிக்கல் வர்னபிலிட்டி. ஓகே, ஸோ இந்த வர்னபிலிட்டி வந்து வெப் அப்ளிகேஷனில் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா வெப் அப்ளிகேஷனை நம்மளால் காப்பாற்ற முடியாது. பிகாஸ் இந்த அட்டாக் மூலிமா ஒரு அட்டாக்கர் அப்ளிகேஷனில் பேக்கில் ரன் பண்ணிகிட்டு இருக்க அந்த சர்வரோட ஃபுல் ஆக்சஸே நம்ம எடுத்துடலாம். ஓகே, ஸோ அந்தளவுக்கு ஒரு கிரிட்டிக்கலான ஒரு வர்னபிலிட்டி. ஆனால் டு பி ஹானஸ்ட், இந்த வர்னபிலிட்டி அந்தளவுக்கு நம்மளுக்கு கிடைக்கிறது ரேர் தான். இந்த வர்னபிலிட்டி ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது ஒரு ரேர் கேஸ் சினாரியோ. இது அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்காது. ஓகே, அண்டு இந்த மாதிரி ஃபீச்சர் நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க மோஸ்ட் ஆஃப் த வெப் அப்ளிகேஷனில். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பர்டிகுலர் கமாண்ட் இன்ஜெக்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கமாண்ட் இன்ஜெக்ஷன் வந்து ஒரு அட்டாக். இது மூலிமா அட்டாக்கர் வந்து ஒரு ஆர்பிட்டரி கமாண்ட்ஸ் லைக் ஒரு மலீஷியஸ் கமாண்ட்ஸை வந்து ஒரு ஹோஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. எதை மூலிமா இன்ஜெக்ட் பண்ணுவாங்கன்னா, ஒரு வல்னரபிள் வெப் அப்ளிகேஷன் மூலிமா இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த வல்னரபிள் வெப் அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்க அந்த பேக்கெண்டில் இருக்கிற அந்த சர்வரை அட்டாக் பண்ணுறதுக்கு தான் இந்த கமாண்ட் இன்ஜெக்ஷன். ஓகே கைஸ், ஸோ இந்த கமாண்ட் இன்ஜெக்ஷன் வந்து அட்டாக்ஸ் வந்து எப்போ பாசிபிள், எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்போல்லாம் ஒரு அப்ளிகேஷன் வந்து யூசர் கொடுக்குற ஒரு டேட்டாவை வந்து எந்த ஒரு வேலிடேஷனும் இல்லாமல் டைரெக்டாக சிஸ்டம் ஷெல்லுக்கு வந்து டைரெக்டாக சென்ட் பண்ணும்போது இந்த மாதிரி டைப் ஆஃப் அட்டாக்ஸ் வந்து பர்ஃபார்ம் ஆகுது. மோஸ்ட்லி இந்த கமாண்ட் இன்ஜெக்ஷன் வந்து எப்படி அக்கர் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு யூசர் கொடுக்குற இன்புட் வந்து ஆக்சுவலாக பேக் எண்டில் இருக்கிற ரன் ஆகிட்டு இருக்க சர்வரோட டெர்மினலை எக்ஸிக்யூட் ஆகி அதில் வர அவுட்புட்டை தான் நம்மளுக்கு வெளியில் வெப்பேஜில் டிஸ்பிளே பண்ணுது. ஆனால் அட்டாக்கர் அதை வந்து அவங்களுக்கு சாதகமாக எடுத்து உள்ளே போயிட்டு எக்ஸிக்யூட் ஆகிற கமாண்ட்ஸை கூட இவங்களோட எக்ஸ்ட்ரா கமாண்ட்ஸையும் உள்ளே அதை சேர்த்து அனுப்புவாங்க. ஸோ அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, ஆல்ரெடி ஃபஸ்ட் கொடுத்துருக்க கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அதே போல் ஒரு அட்டாக்கர் கொடுத்துருக்க ரெண்டாவது கமாண்டும் சிஸ்டம்குள்ளே போய் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எக்ஸிக்யூட் ஆகும்போது அட்டாக்கரால் ஓஎஸ் லெவலில் கமாண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த கமாண்ட் இன்ஜெக்ஷன் வந்து ஆக்சுவலாக எதனால் ரொம்ப அதிகமாக நடக்குதுன்னா, எப்போவும் சொல்கிற போல் இன்புட் வேலிடேஷன், ஒரு ப்ராப்பர் இன்புட் வேலிடேஷன் இல்லாத ஒரு காரணத்தினால்தான் இந்த மாதிரி கமாண்ட் இன்ஜெக்ஷன்ற ஒரு அட்டாக் வந்து பர்ஃபார்ம் ஆகுது. அண்ட் நீங்கள் நினைக்கலாம் லைக் இதுக்கு முன்னாடி நம்ம கோட் இன்ஜெக்ஷன் அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருந்தோம். கோட் இன்ஜெக்ஷனும் கமாண்ட் இன்ஜெக்ஷனும் சேமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை, போத் ஆர் டிஃப்ரெண்ட். கோட் இன்ஜெக்ஷன் வந்து ஒரு கோடை வந்து நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் லெவலில் வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க, கோடை தான் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க. ஓகே, கமாண்ட்ஸை வந்து நீங்கள் சிஸ்டம் பேஸில் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. ஒரு சிஸ்டமில் டெர்மினலில் நீங்கள் என்ன மாதிரி கமாண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் அப்ளிகேஷன் மூலிமா சிஸ்டம்குள்ளே எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. அதுதான் ஆக்சுவலாக கமாண்ட் இன்ஜெக்ஷன். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம கோட் இன்ஜெக்ட் பண்ணல, கமாண்ட் இன்ஜெக்ட் பண்ணுறோம். கோடுக்கும் கமாண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே காய்ஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிக்சர் இருக்குது. ஸோ இதில் பார்த்தாலே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அதோட ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பாக்ஸ் இருக்குது, அது மூலிமா நம்ம சென்ட் பண்ணோன்னா ஒரு பாக்ஸ் இருக்குல்ல அப்ளிகேஷனை. ஸோ இந்த பாக்ஸில் நம்ம ஏதாவது ஃபில் பண்ணி சென்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா அது டேரெக்டாக வந்துட்டு சிஸ்டம் லெவலில் போய்ட்டு அது எக்ஸிக்யூட் பண்ணுது. சிஸ்டமோட டெர்மினலில் போய் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அதில் வர அவுட்புட் எடுத்து வந்து இந்த அப்ளிகேஷனில் டிஸ்பிளே பண்ணுது. ஸோ அட்டாக்கர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கிராஃப்ட் பண்ணியிருக்க ஒரு கமாண்டை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த அப்ளிகேஷனில் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அவங்க கிராஃப்ட் பண்ண கமாண்ட் இது தான், கர்ல் மூலிமா ஒரு கமாண்ட். ஓகே, அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா எஸ்ஹெச் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைப்லைன் வச்சு எஸ்ஹெச்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆர் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணு ஆர்எல்ஸ் இதையும் எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் இது வந்து இந்த மாதிரி தான் கொடுப்பாங்கன்னு கிடையாது. தெர் ஆர் சோ மெனி எஸ்கேப் கேரக்டர்ஸ். நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எஸ்கேப் கேரக்டர்ஸ் இருக்குது ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷனில் ஒரு டெர்மினலில் ரன் பண்ணுறதுக்கான கமாண்ட்ஸ்க்கு எல்லாமே. ஓகே, அதில் வந்து ஒரு டைப் ஆஃப் கேரக்டர் இது. ஸோ இதில் வந்து அவர் என்ன பண்ணுறாருனா, அட்டாக்கர் எஸ்ஹெச்ன்ற ஒரு கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. ஸோ இது எக்ஸிக்யூட் பண்ணி சென்டுன்னு கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டம்குள்ளே போய் எக்ஸிக்யூட் ஆகும்போது அட்டாக்கருக்கு இந்த எஸ்ஹெச் வருது. எஸ்ஹெச்னா ஒன்றும் இல்லை கைஸ், ஜஸ்ட் டெர்மினல். ஸோ நம்ம யூஸ் பண்ணுவோம்ல இந்த டெர்மினல். ஸோ இதுதான் ஆக்சுவலாக வந்து பேஷ்ன்னு சொல்லுவாங்க, எஸ்ஹெச்னு சொல்லுவாங்க, இசட்ஹெச் எஸ்ஹெச், ஆர்எஸ்ஹெச், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷெல்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு ஷெல் பார்த்தீங்கன்னா எஸ்ஹெச். ஓகே, ஸோ அந்த எஸ்ஹெச் வந்து அப்படியே அட்டாக்கர் கிட்ட கொண்டு வந்து கொடுத்துரும். ஸோ அட்டாக்கர் இங்கேருந்து அவங்களுக்கு தேவையான கமாண்ட்ஸ் எல்லாமே சிஸ்டம் மூலிமா எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகே, ஸோ இவங்க வந்து ஒரு அட்டாக்கர் வந்து இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா அட்டாக்கர் டைரெக்டாக ஒரு ஷெல்லை தான் கேட்குறாரு. ஓகே, ஆனால்
நம்ம ஷெல் பேஸில் கமாண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒரு கமாண்டாக உள்ளே போய் எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம அப்படி கூட நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நம்மளோட ப்ராக்டிக்கல் செஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 சினாரியும் பார்ப்போம். லைக் வெறும் சிஸ்டம் கமாண்ட்ஸை சென்ட் பண்ணுறது, அப்புறம் சிஸ்டமோட ஃபுல் ஆக்சஸ் அப்படியே எடுக்கிறது அப்ளிகேஷன் மூலிமா. ஸோ அதை தான் நம்ம வந்து நம்மளோட ப்ராக்டிக்கல் செஷனில் தான் பார்ப்போம். ஓகே, ஸோ இதுதான் கைஸ் கமாண்ட் இன்ஜெக்ஷன். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் மை சைட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.